இந்த வணக்கம் 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 தினகரன். இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் திடீரென டாக்டர் ராமதாஸை சந்திப்பதன் அந்த பின்னணி என்ன சார்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, வலுவான கூட்டணி இருக்கிறது, தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எதிர்வரும் 2026 வெற்றி உறுதி என்று பேசி வருகிறார்கள். இதை முறியடிக்க வேண்டும், திமுகவை 2026 தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிறது. அப்படி அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும். வட மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள்லயும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் இணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற கருத்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இருப்பதால் இப்போது பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவுகிற இந்த தன்மை என்பது அவர்களுடைய தந்தை மகனுக்கு இடையேயான மனத்தாங்கள் அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையின் விளைவாக இந்த பாமகவில் நிலவுகிற இந்த தன்மையால் கூட்டணிக்கு அவர்கள் வருவது சந்தேகம், அல்லது வந்தாலும் கூட அது எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்று கருதியதால் தான் இன்று பாஜக தரப்புல திரு குருமூர்த்தி அவர்களும் அதிமுக தரப்புல திரு சைதை துரைசாமி அவர்களும் சென்று பெரியவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். முன்னதாக திரு அன்புமணி அவர்களும் கூட தன் தந்தை ராமதாஸ் அவர்களை அடுத்த சில நிமிடங்களே இவங்க உள்ள போயிருக்காங்க. அதனாலதான் இந்த கூட்டணியில தொடரணும்னு சொல்லி வலியுறுத்துவதற்காக அவர்கள் சென்றிருப்பார்களோ என்ற ஒரு லாஜிக் அந்த கேள்வி எழுகிறது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டா அது இந்த கூட்டணியில தொடர வலியுறுத்துவாங்க. அவர் வெளியேறணும்னு ஒரு முடிவு இந்த கூட்டணியில் சேர வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். தந்தை மகனுக்கு இடையேயான அந்த மனத்தாங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சுமூக முடிவை எட்டுவதற்காகத்தான் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும். இந்த கூட்டணி 28ஆம் தேதி இந்த அமித்ஷா அங்க தமிழகம் வரப்போறதாக ஒரு தகவல் இருக்கிறது. இந்த அதற்கு முன்னதாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைக்க வேண்டும் என்றால் அந்த அதிமுக பாஜக கடந்த முறை அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இபிஎஸும் அமித்ஷா மட்டுமே இருந்த சூழ்நிலையில் இந்த இரண்டாவது இந்த மாத இறுதியில் வரக்கூடிய அந்த பயணத்தில் ஒன்றாக அமர வைப்பதற்கான முயற்சி இதான். இந்த ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அங்கு விரைந்திருப்பதற்கான காரணம்னு கூறப்படுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் அனைத்து கூட்டணி கட்சிகளும்? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தரப்புல திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் பாஜக நிர்வாகிகளிடமும் அமித்ஷா சொன்னது என்னன்னா, ஜூன் மாதத்திற்குள் என்டிஏ அதிமுக பாமக தமாக திமுக எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை அமைத்து திமுகவுக்கு எதிராக கடுமையாக ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், போராட்டம், பொது மேடை, மாநாடு என்று உருவாக்கி நாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் விரைவில் இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், எல்லோரையும் சந்தித்து பேசி உறுதிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த முயற்சியின் முன்னோட்டம் தான் இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்களை இவர்கள் சந்தித்திருப்பது என்று நான் கருதுகிறேன். கூட்டணி கண்டிப்பா பண்ணுவாங்க சார். அப்படியே பாமக அந்த வெளியில போறத மைண்ட் செட்ல இருந்து விலகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கடைசியாக கேள்வி சொல்லுங்க சார். இல்ல, எந்த கூட்டணியிலிருந்து? அதிமுக பாஜக கூட்டணியில நீடிப்பாங்க, அதுல ஒன்றும் டவுட் ஒன்றும் இல்ல. இல்ல, நிச்சயமாக. ஏன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் வலுவாக உறுதியாக இருக்கிறது. அங்க இப்ப இருக்கிற கட்சிகளுக்கே இரட்டை இலக்கம் கேட்கிறாங்களாம். சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிக எல்லாமே. காங்கிரஸ் கட்சியும் கூடுதல் இடங்களை கேட்டிருக்கு. இனி வரும் கட்சிகளுக்கு இடம் ஒதுக்குவதற்கு அங்க இல்ல, சீட் இல்ல. 234 தொகுதியில ஒரு 160, 170 தொகுதியில திமுக போட்டியிடணும்னு விரும்புது. மற்ற கட்சிகளுக்கு இந்த முறை ஒரு 2 இடங்களாவது அதிகமா கொடுக்கணுங்கிற அழுத்தம் இருக்கிறது. எனவே இனி வரும் கட்சிகளுக்கு அங்க இடமே இல்ல. அப்ப மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டுல ஒருபோதும் வெற்றி பெறாது. எனவேதான் இந்த கூட்டணியில இருக்க வேண்டிய கட்டாயம்
பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறது. நிச்சயம் இந்த கூட்டணியில தான் இடம்பெறுவார்கள். துரைக்கண்ணன் சார், நன்றி சார். எங்களோடு இந்த இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை தமிழக அரசியலில் இருக்கும் மாற்றங்கள் தொடர்பாக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.